அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை சக்கேயுவின் தாழ்வு மனப்பான்மை. லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 19 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 10 முடிய. அன்பார்ந்தவர்களே, தாழ்வு மனப்பான்மை என்பது இன்றைய இளைய சமுதாயத்திடம் காணப்படக்கூடிய மிக பெரிய பலவீனமாக நாம் சொல்லலாம். அந்த மனநிலைதான் விளையாட்டு வீரர்கள், சினிமா நடிகர்களை தங்கள் தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளவும் சில சமயங்களில் உயிரை கொடுக்கவும் தூண்டுகிறது. இந்த தாழ்வு மனப்பான்மை சில சமயங்களில் ஒரு விதமான போதையாகவும் மாறிவிடுகிறது. இந்த தாழ்வு மனப்பான்மையை அகற்றுவதற்கு நமக்கு 2 விதமான ஆற்றல்கள் தேவைப்படுகிறது. ஒன்று நமது முயற்சி, 2வது கடவுளின் அருள். இந்த 2ஐ பெற்று முழுமையான மனிதனாக, தனது பலவீனங்களை கடந்த மனிதனாக சக்கேயு உயிர் பெற்று எழுகிறான். சக்கேயுவிற்கு ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை, அவனுடைய உயரம் அவனுக்குள்ளாக தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துகிறது. அவனது வரி வசூலிக்கும் தொழில் காரணமாக சமுதாயத்தில் இருந்து புறந்தள்ளப்பட்ட மனிதனாக காணப்படுகிறான். அதிலிருந்து விடுபட முயற்சி எடுக்கிறான். அந்த முயற்சி அவனுக்கு வெற்றியாக மாறுகிறது. தனது பலவீனத்திலிருந்து மீண்டு வருகிறான். கடவுளின் அருளையும் ஆசிரையும் நிறைவாக பெற்றுக்கொள்கிறான். சக்கேயு தனது பலவீனத்திலிருந்து எழ முடிந்தது என்றால் அதற்கு முழுமையான காரணம் அவன் கடவுளின் ஆற்றல் மீது வைத்த நம்பிக்கை. கடவுளால் எல்லாம் ஆக முடியும் என்று நம்பினான். அதை செய்து முடித்தான். நாமும் கடவுளின் அருள் வேண்டி மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, இன்று புனித பேதுரு பவுல் பேராலய அர்ச்சிப்பு விழாவை மகிழ்வாக சிறப்பிக்கின்றோம். ரோமையில் முதலாக புனித பேதுருவின் கல்லறையின் மேல் வத்திக்கான் குன்றின் அடிவாரத்தில் எழுப்பப்பட்ட சிற்றாலயம் 83ஆம் ஆண்டில் பாப்பு புனித அனாக்லீட்டஸ் என்பவரால் கட்டப்பட்டது. இங்குதான் புனிதரின் திருப்பண்டங்கள் புனிதமாக வைக்கப்பட்டுள்ளன. நாளடைவில் மாமன்னன் கான்ஸ்டன்டைன் மிக பெரிய பேராலய ஒன்றை இதே இடத்தில் நிறுவினார். 16வது நூற்றாண்டில் உலக புகழ் மைக்கேல் ஆஞ்சலோவின் யுக்தியின்படி இப்போது காட்சியளிக்கும் பேராலயம் எழுப்பப்பட்டது. 50,000 பேர்களுக்கு இடமளிக்கக்கூடிய இப்பேராலயத்தை இதே நாளில் திருத்தந்தை 7வது அர்பன் புனிதப்படுத்தினார். திருத்தந்தை புனித அனாக்லீட்டஸ் புனித பவுலி நினைவாக வேறொரு பேராலயம் எழுப்பினார். ஒஸ்டியா நகர் நோக்கி செல்லும் சாலையில் இது அமைந்துள்ளது. 395 கட்டப்பட்ட இப்பேராலயம் 400 அடி நீளமானது. இதற்கு தியோடோசியன் பேராலயம் என்றும் பெயர் சூட்டப்பட்டது. 1823 பெரியதொரு நெருப்பு இவ்வாலயத்தை சேதப்படுத்தியவே இதற்கு முன்பு இருந்த கம்பீர தோற்றத்தை காட்டிலும் புதுப்பிக்க பெற்ற பேராலயம் அதிக கம்பீரமாக இந்நாள் வரை காட்சியளிக்கிறது. 1854 மரியாவின் அமலோற்பம் பிரகடனப்படுத்த பெற்ற நாட்கள் கழித்து இவ்வாலயம் திருத்தந்தை 9ஆம் பத்திநாதரால் அர்ச்சிக்கப்பெற்றது. நாமும் அந்த ஆலயங்களே பரிசுத்த தமத்திருத்துவ நமது ஆன்மாவை கோவில் கொள்வதால் நாம் அதற்கு எத்தகைய மதிப்பு தர வேண்டும், புனிதத்தில் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதை சிந்திப்போமா? சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நாம் ஒவ்வொருவரும் இறைவன் வாழும் ஆலயம் என்பதை உணர்ந்து செயல்படுகின்றோமா? நம்மிடம் உள்ள தாழ்வு மனநிலையை அகற்ற முயற்சி எடுக்கிறோமா? இறை துணையோடு தாழ்வு மனப்பான்மையை வேரோடு அகற்றுகின்றோமா? மன்றாடுவோமாக. வல்லமைமிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் எங்கள் உடலாகிய ஆலயத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளவும்
எங்களிடம் உள்ள தாழ்வு மனநிலையை மாற்றுவதற்காக முயற்சி எடுக்கவும் உமது துணையோடு தாழ்வு மனப்பான்மை வேரோடு அகன்று மனமகிழ்வான வாழ்க்கை வாழவும் உதவி செய்தருளும். ஆமீன்.